பதவி எதுக்கு நான் போடணும்? பதவி எல்லாம் வெங்காயம் மாதிரி நான் சொல்லிட்டேன். அதை உரிச்சிங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. ஆனா ஒரு நிமிஷம் என்ன பதவி போடுவாங்க? என்ன அண்ணா, எனக்கு தமிழ்நாட்டுல சுத்தமான அரசியல், நேர்மையான அரசியல். இதுக்கு என்ன பதவி? மகாத்மா காந்தி என பல பதவியில் இருந்தார். 1921 ஒரே வருஷம் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரா ஒரே வருஷம். பதவி இருந்தா தான் வேலை செய்ய முடியுமா? பதவிங்கிறத நான் வண்டியில கொடி மாட்டிக்கிட்டு கரவேட்டி கட்டிக்கிட்டு பதவி கொடுத்துட்டான் லெட்டர் பேட் போடுறக்கா? அந்த மாதிரி அட்டல் எனக்கு கிடையாது. நான் பதவியில் இருந்த பொழுதே சொன்னது பதவிங்கிறது வெங்காயம் மாதிரி. இன்னைக்கு அதான் சொல்ல போறேன். நான் எங்கே இருந்து அரசியல் வரேன்னு பாருங்க. முதல் தலைமுறை என்னுடைய குடும்பம் விவசாயி, எந்த பேக்கப்பும் இல்லை. ஒரு தனி கட்சி எல்லாம் தொடங்கி நடத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? அதனால் எனக்கு என்னுடைய உயரம் தெரியும். எனக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது நான் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இம்மி அளவு கூட குறையவில்லை. எப்படி பயணம் செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் இன்னைக்கு ஒரு முதல் தலைமுறை அரசியல்வாதியாக, விவசாயியாக நான் மாற்றத்திற்காக தொடர்ந்து போராடுறேன். சில நேரம் என்னுடைய மனசாட்சிக்கு எதிராகவும் நான் பேசுறேன். தலைவர்களுக்காக, சபை மரியாதைக்காக, சபை நாகரிகத்துக்காக சில இடத்துல பேச வேண்டியிருக்கு. ஆனா அரசியல் கட்சியில யாருமே கன்னு வச்சு அரசியல் கட்சியில் இருக்க வைக்க முடியாது. இதெல்லாம் வாலண்டரி மெக்கானிசம். எங்களுடைய கை காசை செலவு பண்ணி நாங்க அரசியல் இருக்கோம். எல்லாருமே இங்க வந்து பப்ளிக்குக்காக வேலை பார்க்கிறோம். பிடித்தவரை பப்ளிக்குக்காக வேலை பார்க்க போறோம் அரசியல் கட்சியில் இருந்து. அதான் அம்மா அவங்க கேட்ட கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லிட்டேன். சுத்தி வளைச்சு இந்த கூட்டணி எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா, எப்பவுமே நேரா பேசுறாள், எப்பவுமே பின்னாடி இருந்து நான் பேச மாட்டேன். இன்னும் நான் காத்திருப்பதற்கு தயார். இன்னைக்கு யார் இருக்கணும், யார் இருக்கக்கூடாது, யார் எப்படி இருக்கணும் என்கின்ற கருத்தை சொல்வதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. நான் ஒரு சாதாரண தொண்டனா இருக்கேன். பிடிச்சிருந்தா இருக்க போறேன், பிடிக்கலன்னா கிளம்ப போறேன். அவ்வளவுதாங்க. என் வேலையை பார்த்துட்டு விவசாயம் பார்த்துட்டு இருக்க போறேன். இன்னும் 10 வருஷம் போனச்சா தடி வச்சுதான் நீங்கள் நான் நடக்கணும். வயது இருக்கும் பொழுது, நரம்பு சரியாக இருக்கும் பொழுது அதெல்லாம் பேச முடியும். 60 வயசு அந்த மாதிரிலாம் நான் பேசிட்டு இருக்க முடியாது. ஏன் நேரு ஊழல் பண்ணாரு, இவங்க ஊழல் பண்ணாரு, இல்ல லாரி வச்சு ஏற்றிடுவாங்க. அதனால இப்போதைக்கு அதை பேசுறேன். மாற்றம் நடக்கும் என்று நம்புகின்றேன். அதற்காக காத்திருப்பதற்கு தயாராகவும் இருக்கின்றேன். என்ன நடக்கும் பார்ப்போம்.